சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அனுப்புன்னு வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவருடைய வரிசையில் கலைஞரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கலைஞரை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக யூனிட் 9 வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் பற்றி கம்பல்சரி ஒரு பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இவர் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா எக்ஸாமில் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்கான்ற அளவுக்கு நான் வந்து சொல்லிட்டு வரேன். நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவருடைய இளமை பருவம் என்பது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு அவருடைய இளமை பருவம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் எங்கே பிறந்தார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1924 ஜூன் 3 இல் திருவாரூர் அருகே உள்ள திருக்குவளை என்ற கிராமத்தில் பிறந்தார். சரிங்களா? அந்த திருக்குவளை என்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. இந்த அவருடைய இது இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அவருடைய இயற்பெயர் இது தட்சிணாமூர்த்தின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அவருடைய பெற்றோர் வந்து பாருங்கள், முத்துவேலர் அஞ்சகம் அம்மாள். இவங்க 2 பேர் வந்து அவருடைய பெற்றோர்கள். அடுத்து இவர் வந்து ஒரு மன்றத்தை ஓப்பன் பண்ணுறாரு, தமிழ் மாணவர் மன்றம் என்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்க, இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இவருடைய இளமை பருவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1938 மாணவ நேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாணவ நேசம் எனும் கையெழுத்து பிரதி பத்திரிகை பின்னர் முரசொலி என மாறியது. இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த முரசொலி என்ற ஒரு பத்திரிகை வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த முரசொலி என்ற பத்திரிகை எப்படி மாறி இருக்கு? முதல்ல மாணவ நேசனாக இருந்திருக்கு, அது தான் முரசொலியாக மாறி இருக்கு. சரிங்களா? இது மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இவர் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுறார். இவருடைய இளமை பருவன்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்கிறது இல்லை. அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு மட்டும் ஞாபகம், அவர் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கும் போதும். அதுக்கடுத்து இவருடைய பொது வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது நம்ம பார்க்கும்போது, அவருடைய பொது வாழ்க்கையில் பாருங்க, வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்து யாருன்னா நீதி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அழகிரி சாமியால் தான் வந்து பொது வாழ்க்கையை வந்திருக்கார். ஏற்கனவே நம்ம அண்ணாவை பற்றி பார்க்கும்போது அவர் வந்து நீதி கட்சி இருக்கக்கூடிய தலைவர் மூலமாக தான் பொது வாழ்க்கை வந்தார். இவரும் பாருங்க நீதி கட்சி மூலமாக தான் வர்றாரு. உங்களுக்கே தெரியும், பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நீதி கட்சியுடைய வழியில் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. அதுக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்புகளாம் வந்து ஈடுபட்டு பணியை செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பெரியார் நடத்தி வந்த அந்த குடியரசு என்ற பத்திரிகையில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியராக பணி செய்திருக்காரு. அதனுடைய பத்திரிகை பாருங்க, குடியரசு என்ற பத்திரிகை, எடிட்டட் பை பெரியார். சரிங்களா? அப்போ இந்த பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு என்ற பத்திரிகை எதுக்காக ஓபன் பண்ண உங்களுக்கே தெரியும், சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. 1925 தொடங்கப்பட்டிருக்கும். அந்த 1925 தொடங்கப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு என்ற செய்தித்தாள் தான். அதில் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா கூட அதில் ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் என்ற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து பார்த்தா தூக்கு மேடை என்ற ஒரு நாடகத்தை பார்த்தேன், எம்ஆர் ராதா அவர் தான் பார்த்தீங்கன்னா கலைஞர் என்ற பட்டத்தை அடைமொழியாக கொடுக்குறார். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், கலைஞர் கருணாநிதி என்று அழைக்கப்படுகிறார் அவர். அப்போ அவருக்கு வந்து கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா எம்ஆர் ராதா தான் கொடுத்தாரு. தூக்கு மேடை என்ற நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கலைஞர் என்ற பட்டம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1953 கள்ளக்குடி பெயர் மாற்றம் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார். இதனால் இவருக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் பாருங்க, அந்த கள்ளக்குடின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. எங்க இருக்கு? திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. இந்த போராட்டம் வந்து 1953 ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடந்திருக்கும். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருப்பார். இங்கே வந்து அந்த கள்ளக்குடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டால்மியாபுரம் என்று பெயர் மாற்றிருப்பாங்க. என்ன பெயர் மாற்றிருக்காங்க பாருங்க, டால்மியாபுரம். இந்த பேரை வந்து நீங்கள் மாற்றினது தப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல் தண்டவாளத்தில் போய் தலையை வச்சுட்டு போராட்டம் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி என்ன பண்ணிருப்பாங்க, கள்ளக்குடின்ற பேரு திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த போராட்டம் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலேயே வந்து பாருங்க, அண்ணாவுடைய தலைவராக இருக்கும் டிஎம்கேல இருக்கும்போது மும்முனை போராட்டம் நம்ம படிச்சோம் போன கிளாஸ்ல. அந்த மும்முனை போராட்டத்தில் ஒன்று வந்து ரயில் மறியல் போராட்டம், ஒன்று வந்து குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், அடுத்து பார்த்தா அந்த கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டம். அந்த கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டத்தில் வந்து தலைமை தாங்குது யாருன்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. யாரு? கலைஞர் கருணாநிதி தான் தலைமை தாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்க, இவர் வந்து அப்போ போராட்டம் பண்ணிட்டார். பட் அறிஞர் அண்ணா உங்களுக்கே தெரியும், அறிஞர் அண்ணா இறந்ததுக்கு பிறகு 1969 வந்து அறிஞர் அண்ணா புற்றுநோய் காரணமாக இறந்து போயிடுவார். அதுக்கடுத்து வரக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க, 1969 அந்த கள்ளக்குடி என்ற பெயரை வந்து திருப்பியும் வைக்கிறார்.
இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இவர் தான் வந்து அந்த கள்ளக்குடி என்ற பெயரை டால்மியாபுரம் என்பதை கள்ளக்குடி என்ற பெயர் மாற்றம் செய்கிறார். அடுத்து மட்டும் இல்லாமல் இவர் முதல்ல 1952 காலகட்டத்தில் திமுக வந்தவருடைய கொள்கை நிலைப்பாடு என்பது அரசியல் கட்சிகளில் வந்து நம்ம ஈடுபட்டு தேர்தலில் நம்ம ஈடுபடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை முதல்ல வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்த எலெக்ஷன் 1957 எலெக்ஷனில் டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போடுறாங்க. அதில் குளித்தலை தொகுதியில் இருந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாவர வரைக்கும் 2016 வரை போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரு ஆள். ஒரு வந்து சாதனை இது, சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த குளித்தலை என்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் தான் இதுவும் இருக்குது, கரூர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க, சரி? அஜித்குமாருடைய சிட்டிசன் படத்தில் சரி அதில் டிஜிபி கடத்துற வந்து சீன் வரும். அதில் வந்து அஜித்குமார் என்ன சொல்ல, நான் வந்து எந்த எம்எல்ஏன்னு கேட்கும்போது குளித்தலை எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சரிங்களா? அப்போ அந்த குளித்தலை எம்எல்ஏலேருந்து பார்த்தீங்கன்னா முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது கலைஞர் கருணாநிதி முதலில் எங்கே இருந்து வெற்றி பெறார் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் எங்கே வெற்றி பெற்றார்? குளித்தலை என்ற தொகுதியில் இருந்தால் வெற்றி பெற்றார், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து இவருடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் ரெண்டா ஒரு பெரிய ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறமா அடுத்து கலைஞர் கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கடுத்து அவர் முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வந்து பதவி வகித்தார் என்று பார்ப்போம். 1967 அண்ணா அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். முதல்ல பப்ளிக் ஒர்க்ஸாக இருந்தார். அறிஞர் அண்ணா இருந்த பிறகு பிப்ரவரி 10 வந்து முதலமைச்சராக பதவி வகிக்கிறார், சரியா? அது மட்டும் இல்லாமல் 1969 71 2 ஆண்டுகள். அடுத்து பாருங்க 1971 76 5 ஆண்டுகள். அடுத்து 1989 90 2 ஆண்டு திருப்பியும். அடுத்து பாருங்க 1994 2001 5 ஆண்டுகள். அடுத்து பாருங்க அடுத்து வந்து பார்த்தா 5 ஆண்டுகள். டோட்டலாக வந்து கால்குலேஷன் பண்ணும்போது பாருங்க 10 சரிங்களா 15 19 வருஷம் பார்த்தீங்களா ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்போது தமிழ்நாட்டை வந்து ரொம்ப நீண்ட காலமான அப்படின்னா ஒரு தொடர்ச்சி ஆட்சி பண்ணல, ஒரு விட்டு விட்டு கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக ஆட்சி செய்து யாரும் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுங்க. அப்போது 15 19 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, அது ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த ஆட்சி காலத்தில் இவர் என்ன சில நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காருன்றதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, என்ன ஒரு முன்னுதாரணமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நியமன ஊதிய சட்டம் 1969 திருத்தினார். அது மட்டும் இல்லாமல் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு ஊதியத்தை உயர்த்தினார். தொழிலாளர்களுடைய சுரண்டம் நில உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை லேபர் ஃபேர் வேஜ் ஆக்ட் 1969 திருத்திருக்கிறார், சரிங்களா? அது எங்க பக்கம் பாருங்க, டெல்டா காவிரி டெல்டா பகுதியில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நில உச்ச வரம்பு சட்டம், அதாவது தமிழ்நாடு சரிங்களா லேண்ட் சீலிங் ஆக்ட் 1961 படி என்ன பண்றாரு பாருங்க, காமராஜர் கொண்டு வரப்பட்ட அந்த 30 ஏக்கர் என்ற நில உச்சவரம்பு சட்டத்தை ஒரு 15 ஏக்கரா குறைக்கிறார். 15 ஏக்கரா வந்து என்ன பண்றாரு, குறைக்கிறார். 30 ஏக்கராகிறத 15 ஏக்கரா குறைச்சி அதை ஏழை மக்களுக்கு கொடுக்குறார். யார் நிலம் மட்டும் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு கொடுக்குறார். சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ காமராஜர் கொண்டு 30 ஏக்கர், இவர் வந்து 15 ஏக்கரா குறைச்சார். அது மட்டும் இல்லாம 1970 இந்த காலகட்டத்தில் கிராம மின்மயமாக்கும் திட்டம் கேட்பாங்க எக்ஸாம்ல, கிராம மின்மயமாக்கும் திட்டத்தை வந்து கொண்டு வருகிறார். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் பஞ்சாலை பிரச்சனை ரொம்ப முக்கியமான ஒரு சவாலாக இருந்தது. அப்போ அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட PS லோகநாதனுடைய நிறுவனங்கள் பரிந்துரை ஏற்கப்பட்டு பஞ்சாலையுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. யாருடைய தலைமையில் போட்டிருக்காங்க பாருங்க, PS லோகநாதனுடைய தலைமையில் அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலே இது போடப்பட்டது. பட் இருந்தாலும் இவர் தான் என்ன பண்ண அந்த பஞ்சாலை பிரச்சனையே வந்து தீர்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் நெசவாளர் தொழில் கழகம் என்பதை உருவாக்குறார். பாருங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம்டு பண்றாரு. முதல்ல தமிழக நெசவாலை தொழிற்கழகத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க பஞ்சாலை பிரச்சனையை தீர்த்திருக்காரு. அடுத்து 1969 ரொம்ப முக்கியமான விஷயம், ராஜமன்னார் கமிஷன், மத்திய மாநில உறவுகளை வந்து ஆராய்வு செய்வதற்காக ராஜமன்னார் கமிஷன் போட்டிருப்பாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வந்து ராஜமன்னார் கமிஷன் 1969 போட்டிருப்பாங்க, சரிங்களா? அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்ச்சி செய்து போட்டிருப்பாங்க. இல்லைன்னா ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கான்ற அளவுக்கு நம்ம படிச்சு வைக்கணும், சரிங்களா? அதை கேட்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல. பாருங்க, அதில் உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யாரா இருக்காங்க, லட்சுமி சுவாமி முதலியார் இருக்காரு, சந்திர ரெட்டி இருக்காரு, 2 பேர் உறுப்பினராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பரிந்துரைகள் என்ன சொல்றாங்க பாருங்க, மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும். அதாவது 2 மாநிலம் இருக்கு அப்படின்னா மாநிலங்களுக்கான கவுன்சில் அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 386 ஆர்டிகளை நீங்க தவறாக யூஸ் பண்றீங்க, 365 ஆர்டிகளை நீங்க தவறாக யூஸ் பண்றீங்க, அதை என்ன பண்ணணும், தடை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 356 ஆர்டிகள், அதை வந்து நீங்க தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
365, அதாவது 2 ஆர்டிகளுமே என்ன பண்ணணும், தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை கேஸ் படிச்சிருப்பீங்க, அந்த பொம்மை கேஸில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அந்த 386 ஆர்டிகளை தவறாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் வரும். அதனால தான் அது மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய பதவிகள் சேவைகள் IAS IPS மற்றும் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. இங்க பாருங்க, IAS IPS IAS போன்ற பதவிகள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் ராஜமானார் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1969 போட்ட அந்த ராஜமானார் கமிஷன் 1971 தான் சப்மிட் பண்றாங்க. எப்போ சப்மிட் பண்றாங்க? 1971 சப்மிட் பண்றாங்க. அது கண்டிப்பா எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்பாங்க. ராஜமன்னார் கமிஷன் யாருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது? கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அவங்க சொன்னப்பட்ட முக்கியமான பரிந்துரைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட கேட்பாங்க. அதனால நான் வச்சு படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அவருடைய ஆட்சியின் போது தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஆணையம் முதல் முறையாக 1969 நிறுவப்பட்டது. அப்போ அதோடைய யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் கமிஷன் 1969 போடுறாங்க. அது முதல்ல கோபாலசாமி தலைமையில் அமைக்கப்பட்டது. அப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காவல் ஆணையம், தமிழ்நாடு காவல்துறை ஆணையம் உருவாக்கப்பட்டது யார்? இவர் தான் உருவாக்குனார். ஞாபகம் வச்சுங்க, 1969 உருவாக்குறார் இந்த கோபாலசாமி கமிஷன். ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரண திட்டம். குடிசைகளற்ற தமிழகத்தை உருவாக்க என்ற நோக்கில் 1970 சரிங்களா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குறார். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சரியா, அதாவது தமிழ்நாடு கிளியரன்ஸ் போர்டு அந்த விஷயத்தை உருவாக்குறார். இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து உருவாக்குறார். ஸ்லிம் கிளியரன்ஸ் போர்டு வந்து 1970 உருவாக்குறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் வசித்தவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பை நம்ம கட்டித்தரணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஏரியாஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971 சட்டம் பார்த்தீங்கன்னா வாரியமானது அமைக்கப்பட்டது, போர்டு அமைச்சிட்டாங்க. அப்போ 70 வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த திட்டத்தை தொடங்குறார். அதுக்கான வாரியம் என்பது 71 அமைக்கப்படுது. ஞாபகம் வச்சுங்க. இது எக்ஸாம்ல ரீசெண்டாக நடந்த ஒரு TNPSC எக்ஸாம்ல அது ஒரு கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குடிசை மாற்று வாரிய சட்டம் வந்து என்னவா வந்து பார்த்தா ஸ்டாலின் பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு நீங்க படிச்சு வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து மட்டும் இல்லாமல் நம்முடைய நீராறும் கடல் எடுத்தும் பாடல் மனோன்மணியம் சுந்தரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய அந்த பாட்டை தமிழ்தாழ் வாழ்த்து பாடலாம் வந்து 1970 அறிவிச்சார். 1970 அறிவிச்ச விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணது யாருன்னா விஸ்வநாதன். யார் கம்போஸ் பண்ணது? விஸ்வநாதன் தான் கம்போசன் பண்ணார். ஓகேங்களா? அப்போ நீராறும் கடல் எடுத்து பாடலை வந்து நம்மளுடைய தமிழ்தாழ் வாழ்த்து பாடல அறிவித்தது யாருன்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி தான் அறிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 1970 3வது உலக தமிழ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் போய் அவர் கலந்துக்கிறார். எங்க நடக்குது பாருங்க, அதுவும் பாரிஸ்ல நடக்குது. அப்போ 2வது உலக தமிழ் மாநாடு எப்போ நடந்தது சரிங்களா? அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, சென்னையில் நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது உலக தமிழ் மாநாடு எங்க நடக்குது? பாரிஸ் நடக்குது. அதுலேயும் போய் என்ன பண்றாரு? கலந்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் பண்றாரு. தமிழ் மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக 1970 சென்னையில் சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் த தமிழ் ரிசர்ச் வந்து ஓபன் பண்றார். எங்க? சென்னையில் ஓபன் பண்றார். அது மட்டும் இல்லாம த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் திருப்பியும் அது 1971 இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலே முதல் முறையாக. அப்போ இந்த இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் என்ற மாதிரி விஷயங்கள் வந்து கேட்க வராங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பிளானிங் கமிஷன் வந்து எப்போ போடப்பட்டது? திட்டக்குழு என்பது 1950 மார்ச். இந்தியாவில் பிளானிங் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் 15 1950 மார்ச் 15 1950 போட்டிருப்பாங்க. அவருடைய தலைவர் யார்? பிரதமர் ஜவஹர்லால் இருந்திருப்பாரு. அதோட துணைத் தலைவர்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதுக்கடுத்து மோடி கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2014 ஆகஸ்ட் 13 அந்த டைம்ல என்ன பண்ணா அந்த திட்டக்குழு வந்து கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிருப்பாங்க. அப்போ நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாருன்னா பிரதமர் தான் சரிங்களா. மற்ற உறுப்பினர்கள் யாரும் மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. அரவிந்த் பனகாரே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து அது பதவி வகித்து விட்டு வருகிறார். சரி, அதை ஞாபகம் வச்சுக்க. நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இருக்குது அரவிந்த் பனகாரே தான் இருக்கு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேயே லீடர். அவர் தான் அந்த குழுக்கு நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரே தான் இருக்கார். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க. எந்த விஷயம் மாத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் எப்போ மாத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி சரிங்களா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்து பண்ணார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநிலத்துக்கு உருவாக்கப்படுகிறார். அப்போ மாநிலத்தோட திட்டக்குழு தலைவர் யாருன்னா முதலமைச்சராக இருந்திருக்கார். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இவருடைய ஆட்சி காலத்தில் தொழில்துறை வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. பாருங்க, டிட்கோ அதாவது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இட்கோ 1971, சிப்காட் தொழில் முன்னேற்ற நிறுவனம்
இந்த ரெண்டுத்தையுமே அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிப்கார்டையும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா டிட்கோ ரெண்டுமே கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. இந்த மாதிரி கொண்டு வரப்பட்டாலும் அவங்க ஊக்கம் அளித்து அவர்கள் தொழிற்சாலை உருவாக காரணமாக இருந்தது யாருன்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி தான் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்க, பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வருகிறார். ஃபெகர்ஸ் பிச்சைக்காரருக்கான மறுவாழ்வு சட்டம் இவர் தான் கொண்டு வரார். 1971 பிச்சை எடுக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு நிதி உதவி கொடுக்குறோம், அதன் மூலமாக நீங்கள் எதனா தொழில் தொடங்கி நீ வாழ்க்கையில் முன்னேற வேலையை பார்க்குற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கான பட்டம் கொடுக்குறாங்க, கௌரவ டாக்டர் பட்டம். 1971 அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுக்குது. உங்களுக்கே தெரியும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாதுரைக்கே வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பாருங்க, தஞ்சை பல்கலைக்கழகம் தென்பாண்டி சிங்கம் என்ற நூலை எழுதியிருக்காக இவருக்கு ராஜராஜன் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ராஜராஜனுடைய அவார்ட்ஸ் வந்து உங்களே தெரியும், ராஜராஜனா தஞ்சை பெரிய கோவில் தெரியும். அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணி இது பண்ண பாருங்க, தென்பாண்டி சிங்கம் என்ற நூலுக்காக தஞ்சை பல்கலைக்கழகம் கொடுக்குது. சரிங்களா, இந்த அளவுக்கு கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்க, டிசம்பர் 2006 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம். திருப்பியும் பாருங்க, மதுரை இருக்கக்கூடிய அந்த காமராசர் பல்கலைக்கழகம் என்ன பண்ணிருக்காரு, மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியும் டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கு. இந்த விஷயம் கூட எக்ஸாம்ல கேட்ட விஷயம் தான், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பட்டுங்க, இப்போ முதல் முறை ஆட்சி அமைச்சும் போது இது மாதிரி ஏழப்பட்ட வேலையில் பார்த்தா சரி, ரெண்டாவது முறையும் பார்த்தோன்னா டிஎம்கே தாங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க என்ன திருப்பி என்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டாவது முறை ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமா இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது முதல் விஷயமே பாருங்க, 1971 மது விலக்கு என்ன பண்றாருன்னா ரத்து செய்கிறார். உங்களுக்கே தெரியும், மது விலக்கு கொண்டு வரப்பட்டது ராஜாஜியுடைய ஆட்சி காலத்தில் 1937 கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வரப்பட்டது? 1937 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன ரீசன் சொல்லி அந்த மது வந்து விலக்கு ரத்து செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அரசுடைய வருவாய் வந்து கள்ள சந்தையில போதும், அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மதுவை நம்ம வந்து அரசாங்கமே விற்கலான்ற ஒரு முடிவுக்கு கலைஞர் வரார். ஓகேவா, அப்போ இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம 1972 தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைத்தார். 72 ராஜராஜ சோழனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சிலையே வச்சிருக்காங்க, சேட்டிவே வச்சிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே முதல் முறையாக விவசாயத்திற்காக கோவையில் விவசாய பொறியியல் ஆராய்ச்சி கல்லூரியை தொடங்கியிருக்கார். பாருங்க, 1972 தென்னிந்தியாவிலே முதல் முறையாக கோவையில் விவசாய இது வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் இந்தியா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கை ரிக்ஷா ஒழிக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷா வழங்க திட்டம் இவரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ ஹேண்ட் ரிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா 1973 ஒழிக்கப்பட்டு பைசைக்கிள் ரிக்ஷா வந்து ஓப்பன் பண்ணது யாருன்னா இவர் தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1973 இவருடைய தலைமையில் திருநெல்வேலியில் வந்து ஒரு முப்பெரும் விழா நடக்குது. இந்த முப்பெரும் விழாவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு பாருங்க. முப்பெரும் விழாவில் பாரதியாருடைய எட்டயபுரத்தில் வந்து இல்லத்தை நினைவு கூடமாக்கினார். அவர் எங்கே பிறந்த ஒரு இதுனா எட்டயபுரம், அங்கே வந்து நினைவு கூடத்தை உருவாக்குறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனுடைய சிலை திறக்கப்படுகிறது. அது பாஞ்சாலங்குறியில் கட்டபொம்மனுடைய இது வந்து கோட்டையும் திறக்கப்படுகிறது. அப்போ 3 விஷயங்கள் தான் முப்பெரும் விழான்னு சொல்றாங்க. அது எங்க நடந்தது? திருநெல்வேலியில் நடந்தது. அது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒரு விம்பை உருவாக்குறாரு. இது மூலமாக விவசாயிகள் நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடங்குறார். இங்க இடைத்தரகர்களுடைய இதுவானது ஒழிக்கப்படுகிறது, விவசாயிகளுடைய துயரானது இங்க போக்கப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ 1973 இந்த விஷயம் பண்ணியிருக்காரு இவர். அது மட்டும் இல்லாம முதல்ல பாருங்க, தமிழ்நாட்டில் மகளிர் காவல் பிரிவுன்றதை உருவாக்குறாரு. மகளிர் காவல் பிரிவு, மகளிர் ஸ்டேஷனை உருவாக்கல, மகளிர் காவல் பிரிவுன்ற ஒரு விஷயத்த 1973 கலைஞர் உருவாக்குறார். ஆனா மகளிர் காவல் நிலையமானது உருவாக்கப்பட்டது யாருன்னா ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கியிருப்பாங்க. ஆனா ஒரு காவலர் பிரிவு தான் உருவாக்குறார், 1973 உருவாக்குறார். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரீசெண்டாக டிஎன்பிசி கேட்ட விஷயம், சுயாட்சி தீர்மானம் 1974 ஸ்டேட் அட்டானமி டிசொல்யூஷன், அதாவது சுயாட்சி தீர்மானத்தை வந்து 1974 கொண்டு வந்தது யாருன்னா கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதுவும் சட்டசபையில் கொண்டு வர சுயாட்சி தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஓகேவா, அது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்படுகிறது. ஆதி திராவிடர் வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் 1974. அது மட்டும் இல்லாம இது வந்து நிறுவன சட்டம் 1956 கீழ் பதிவு செய்யப்பட்டது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, அதாவது பட்டியல வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கழகம் தான் அது. அது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 உருவாக்கிறார். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மட்டும் இல்லாம 1974 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கத்தை உருவாக்குறார். இவர் தான் உருவாக்குறார். அது மட்டும் இல்லாம
இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம், தகுதி உள்ள அனைத்து ஜாதியினரும் இந்து கோயில்கள் அர்ச்சகர் ஆகலாம் என்ற விஷயத்தை 1970 கொண்டு வரப்பட்டது. அதனால் நீதிமன்றம் வழக்கு சென்றது, முற்போக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கலைஞர் கொண்டு வராரு அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர்கள், இப்போ வந்து ஸ்டாலின் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கார். அப்பயே அவர் கொண்டு வந்த விஷயம் தான் இது ஒரு முற்போக்கு திட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. இது வந்து பெரியார் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஒன்றும் பண்ணியிருப்பார் சரிங்களா. அது மட்டும் இல்லாம 1976 என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்படி 1976 ஆட்சியானது பறிபோகும், சில அரசியல் சூழ்நிலையினால் அது பறிபோகும். 1976 ஜனவரி 31 356 ஆர்டிகல் படி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுடைய ஆட்சியானது இங்க அமல்படுத்தப்படும். ஓகேவா? அப்போ இவரே சொல்லி அந்த ராஜமன்னர் கமிஷனே சொல்லிருப்பாங்க 356 ஆர்டிகளை நீக்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த 356 ஆர்டிகளை வச்சு இவருடைய ஆட்சியானது அங்க கலைக்கப்படுகிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவருடைய ஓகே எலெக்ஷன்ல வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து 3வது முறையா வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிறார். அது எப்படி ஜெயிக்கிறார் பார்க்கும்போது அந்த ஆட்சி காலத்துல என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாம். சார் 3வது முறை எப்போ அவர் ஆட்சிக்கு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 காலகட்டத்தில் வர்றார். ஏன்னா எம்ஜிஆர் ஜாமான் வந்து வரும்போது 1977 87 வரைக்குமே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கு சரியா. அப்போ வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு. 1989 ரொம்ப முக்கியமான விஷயம், வணிகர் நல வாரியம் தொடங்கப்பட்டது. அதாவது ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க 1989 செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூவ்மெண்ட் தர்மபுரியில் தொடங்குறாங்க. சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, தர்மபுரி மாவட்ட சுய உதவிக்குழு இயக்கம் தொடங்கப்படும். அப்போ முதல் தமிழ்நாட்டில் எங்க தொடங்கப்பட்டதுன்னா தர்மபுரியில் தான் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூதாதையனுடைய சொத்தில் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கும் சம பங்கு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தையே அவர் கொண்டு வரார் பாருங்க. உங்களுக்கே தெரியும் இந்து வாரிசு உரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956. அதையே திருத்தி 1956 கொண்டு வந்திருப்பாரு. 1956 வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதை திருத்திருப்பாங்க 1989 திருத்தப்பட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் 2 பேருக்கு சரிசமமா சொத்துக்களை பிரித்தரன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா கலைஞர் கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த விஷயங்கள் வந்து 1929 சுயமரியாதை மாநாட்டில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெரியாரால் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம். அதை பெரியாருடைய வழி வந்தவர்களா இவர்கள் அப்படி இதை வந்து நடைமுறைப்படுத்துறார். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சியின் போது 2வது பார்த்தீங்கன்னா காவல்துறை ஆணையம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் கோபாலசாமி தலைமையில் போட்டாங்கன்னு பார்த்தோம். 2வது தலைமை அந்த சபாநாயகருடைய தலைமையில் அமைக்கப்படுகிறது. சபாநாயகம் செகண்ட் போலீஸ் கமிஷன் வந்து போடுறாங்க. அது அடுத்து பாருங்க இவருடைய ஆட்சி காலத்தில் 1989 மகளிர் மேம்பாட்டு திட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு சரிங்களா. அதுக்கடுத்து மட்டும் இல்லாம தர்மபுரியில் மகளிர் சுய உதவி குழுவானது தொடங்கப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் பார்த்துருப்பீங்க, ஊர்லேயே கிராமங்களில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான் கொண்டு வந்த விஷயங்கள். ஓகேங்களா, அதனால போச்சுங்க. சுய உதவி குழுக்கள் அது உமனுக்காக கொண்டு வர்றாரு, எங்க தர்மபுரியில் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் கமிஷன் 1989 கொண்டு வரப்படுது. அப்போ சிறுபான்மையினுடைய நல ஆணையமானது எப்போது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 கருணாநிதி தான் உருவாக்குறாரு. அதாவது மைனாரிட்டி வெல்ஃபேர் கமிஷன் வந்து உருவாக்குறாரு. அப்போ இவர் என்னன்னா முன்னோக்கமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, மக்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் முன்னேற்றுக்கிற மாதிரி பார்த்தா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால ஆணையம் நிறைய அமைச்சிருக்காரு. ஓகேங்களா, அப்போ சிறுபான்மைகள் யாரும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா, அவங்களும் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்காக இந்த மாதிரி போர்டில் அவர் அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஆசியாவினுடைய முதல் கால்நடை பல்கலைக்கழகம், ஆசியாவினுடைய முதல் தமிழ்நாடுடைய வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் த ஃபர்ஸ்ட் வெட்டினரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஏசியா வந்து எங்க கொண்டு வராரு பாருங்க 1989 சென்னையில் தொடங்குறார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசியாவிலேயே முதலில். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறார். அதாவது த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஃபார்மர் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 1990 கொடுத்துருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் சரிங்களா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கார். இது இன்னும் நடைமுறையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்க பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறார். நம்மளுடைய டிஎன்பிசியில் பார்த்துப்பீங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30% ரிசர்வேஷனை வந்து கொடுத்துருக்காரு 1990. ஏன்னா அரசாங்க பணிகளில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கவில்லை என்றதுக்காக அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. 1990 30% ரிசர்வேஷன் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டது. யாருன்னா கலைஞர் தான் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தா திரும்பியும் டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே ஆட்சி மாறுறாங்க. 4வது முறை அவர் ஆட்சிக்கு வர்றார். 4வது முறை ஆட்சிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் பெண்களுக்கு 33.3% கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அப்போ இந்தியாவிலே முதலே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சில பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளாட்சி அமைப்பும் சரி சட்டசபை லோக்சபா எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக்கப்படவில்லை, அதோட விவாதங்கள் போய் கொண்டிருக்குது. ஆனால் இவர் பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளில் 33.3% கொடுக்கணுன்றதுக்காக 1996 இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து வளர்ச்சியை வந்து நம்ம கொண்டு வரணும், அந்த தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு துறையை உருவாக்குறார், ஒரு அமைச்சகத்தை வந்து உருவாக்குறார். ஓகேங்களா, பாருங்க தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்குறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 1996 மெட்ராஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டது சென்னை என்று பெயர் மாற்றம் செய்கிறார். எந்த வருஷம் மாத்துறாரு பாருங்க, 1996 மாத்துறார். உங்களுக்கு தெரியும் 1969 மெட்ராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்படுங்க அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் இவர் பாருங்க 1996 மெட்ராஸ் என்பதை சென்னை என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நம்ம படிச்சிருக்கோம். சில போர்டில் அந்த கவர்மெண்ட் வண்டிகள்லாம் பார்க்கும்போது பஸ்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஆட்சி காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தலைவருடைய பெயர்களை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கழகமான நடைபெற்றக்கூடாது. இதனால ஏகப்பட்ட ஜாதி மோதல்கள் நடக்கும்ன்ற ஒரு விஷயத்தை இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து நீக்கம் பண்ணி பேர் மாற்றம் பண்ணுறாரு. என்னென்ன பேர் மாற்றம் பண்ணியிருக்காரு பாருங்க. இங்கே பாருங்க, அவருடைய ஆட்சிகள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததான், அதாவது சிவகங்கை மாவட்டமாக மாற்றிருக்காரு பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க ராமசாமி படையாட்சியார், இது வந்து விழுப்புரம் மாவட்டம். சரிங்களா, இவருடைய திருவுருவ சிலையில் இல்லை, இவருடைய ஃபோட்டோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் திறந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகத்தை என்ன பண்ணிருக்காங்க, கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மாற்றிருக்காங்க. அப்போது சில ஜாதி மோதல்களை தடை செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி பேர்கள் வந்து மாற்றிருக்காரு. ஓகேங்களா கலைஞர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாருங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுடைய நிலைகளை வந்து நம்ம மேம்படுத்தணும், அவங்களுடைய வேலை நேரத்தை நம்ம குறைக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ஊதியம் என்பது கரெக்டாக இல்லைன்றதுக்காக பாருங்க கோலப்பனுடைய தலைமையில் கமிட்டி போடுறாங்க. 1997 என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு குறைந்தபட்சம் ஒரு கூலி நிர்ணயம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அது மட்டும் விவசாயிகளுடைய வந்து பாருங்க ஆண்கள் 6 மணி நேரம் வேலை செய்யணும், பெண்கள் வந்து 5 மணி நேரம் வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வராரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த தலைமை என்பது ரொம்ப முக்கியம். கோலப்பன் குழு அவர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 1997 உயர்கல்விக்கு என்று ஒரு தனித்துறையை உருவாக்குறார். அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறார். அதுக்கடுத்து பாருங்க 1997 முதலாவது சட்டசபை கல்லூரி பார்த்தீங்கன்னா முதலாவது சட்ட பல்கலை. அடுத்து பாருங்க 1997 இந்தியாவிலே முதலாவது சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போ கேட்பாங்க 1997 ஃபர்ஸ்ட் லா யூனிவர்சிட்டி இன் இந்தியா தொடங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து சென்னை சட்டக்கல்லூரி இருக்கும், அது அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பேர் மாற்ற யாருன்னு விதம் பண்ணியிருப்பாரு. 1997 இந்தியாவிலே முதல்ல பண்ணியிருக்காரு, அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க 1997 நமக்கு நாமே என்ற ஒரு திட்டத்தை தொடங்குறார். நமக்கு நாமே திட்டம். இந்த திட்டம் ஒன்றும் நடைமுறையில் இருக்கு. சரிங்களா, இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தி தான் இருக்காங்க. நமக்கு நாமே திட்டம் சுய உதவி குழுக்கள் மூலம் வலுப்படுத்தப்பட்டது, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்க ஜாதி வேற்றுமையை நீக்குவதற்காக சமத்துவபுரத்தை என்ற ஒரு இதுவை உருவாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ஜாதி வேற்றுமையை களைவும் சமூக நீதி கொள்கைக்கு புத்துயிர் தரவும் பெரியாரினுடைய சமத்துவ சமுதாயத்தை குறிக்கோளாக பரப்பவும் ஒரு ஆக்கப்பூர்வ வீட்டு வசதி திட்டம் தான் சமத்துவபுரம். இந்த சமத்துவபுரமானது எங்கு தொடங்கப்பட்டதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போ எங்க தொடங்கப்பட்டது நம்ம பார்ப்போம். அதில் என்னென்ன சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார், ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒரு வட்டத்துக்கும் அந்த வட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடுகள் கட்டித்தரதான். அந்த 100 வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடஒதுக்கீடு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 100 வீடுகளில் பாருங்க ஆதி திராவிடர்கள் அவங்களுக்கு வந்து 40 ஹவுஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து 25 ஹவுஸா. அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25, இதர வகுப்பினருக்கு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு. அப்போ டோட்டலாக ஒரு 100 வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமத்துவபுரங்கள் நிறைய இடத்துல இருக்கு, 100 வீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முதல் சமத்துவபுரமானது எங்கே உருவாக்கப்படுது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்க போகிற விஷயம். 1998 ஆகஸ்ட் 17 மதுரை மாவட்டம் மேலக்கோட்டை. இந்த மேலக்கோட்டையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல உருவாக்கியிருக்காரு. இது ஞாபகம் வச்சுக்கணும், மதுரை மாவட்டம் மேலக்கோட்டையில் தான் முதலில் உருவாக்கப்பட்ட சமத்துவபுரம். எதுக்காக உருவாக்கப்பட்டதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கும்போது கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க 1998 தகவல் தொழில்நுட்பத்துக்கான ஒரு தனித்துறையை உருவாக்கியிருக்காரு. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிக்குன்னு
ஐடிக்குனே ஒரு தனி துறையானது உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் விரிவான தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்கிய அறிவித்த ஒரு முதல் மாநிலம். இதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. முதல் ஐடி பாலிசி வந்து சொன்னது யாரு? நம்முடைய கலைஞருடைய கருணாநிதி ஆட்சி காலத்தில் இந்தியாவிலே முதல்ல வந்து முன்னோடி மாநிலமாக கொண்டு வந்து யாருன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி 1998 கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் 1999 தமிழ் இணைய மாநாட்டை நடத்தினார். சரிங்களா? தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ் 1999 கொண்டு வரார். இது வந்து ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்சியின் பொழுது 1999 உழவர் சந்தை திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரிங்களா? ஏழை விவசாயிகளுடைய துயர் போக்குவரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. இந்த உழவர் சந்தை திட்டம் 1999. இதுவும் பாருங்க, இடைத்தரனுடைய இதுவும் நம்ம கம்மி பண்ணணும். உழவர்கள் தங்களுடைய விளை பொருட்களை இடைத்தரகர்கள் இன்றி நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வதா உழவர் சந்தை. இதை வந்து பார்த்தா முதல்ல எங்கே கொண்டு வர பாருங்க, மதுரையில தான் கொண்டு வராங்க. இதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சமத்துவபுரம் மதுரை தான், இதுவும் மதுரை தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க. உழவர் சந்தை பகுதியில் உள்ள தங்களுடைய இடத்திற்கு வாடகை அளிக்க வேண்டியதில்லை. உழவர் சந்தை போகிறோம்னா அங்கே போயிட்டு நீங்களே பார்ப்பீங்க, உழவர் சந்தையில் அங்கே விற்கிற இடத்துக்கு நீங்கள் வாடகைலாம் கொடுக்க தேவையில்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணி நம்ம உங்களுக்கு தெரியும், பஞ்சாப் ஹரியானாக்கு பொதுவாக இருக்கக்கூடிய சண்டிகரில், தலைநகரம் சண்டிகர், அங்கே பாருங்கள் அப்னே மண்டி என்ற ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பண்ணியிருக்காங்க அப்னே மண்டி. அப்போ அந்த உழவர் சந்தை வந்து பார்த்தா ஒரு முன்னுதாரணமாக கொண்டு சண்டிகரில் வந்து பாருங்க அப்னே மண்டி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், வாழ்வொளி திட்டம் இப்போ கூட இருக்குது. 1999 வாழ்வொளி திட்டம். இந்த வாழ்வொளி திட்டமானது திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இது பள்ளி மாணவர்கள் சுகாதாரத்தை மேம்படுத்துவது. பள்ளி மாணவர்களாக கொண்டு வரதான் அந்த வாழ்வொளி திட்டம். ஹெல்த் இன் த ஸ்கூல் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அவங்கள கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாழ்வொளி திட்டம் பள்ளி மாணவர்களாக தொடங்கப்பட்ட ஒரு சுகாதாரத்தாக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அடுத்து பாருங்க, இவங்க கன்னியாகுமரியில் வந்து பாருங்க திருவள்ளுவருக்கு சிலை திறந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், அதை நம்ம படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் பாருங்க 1900 அப்போ எப்போ திறந்தாங்க பாருங்க, 1999 டிசம்பர் 31 அன்னைக்கு திறந்திருப்பாங்க. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை 2 நாள் விஷயமா நடந்திருக்கும். அதை வந்து உருவாக்கியவர் யாருன்னா கணபதி சபதி. சரி, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி சபதி தான் உருவாக்குனார். அப்போ சிலையினுடைய பீடம் என்பது 38 அடி. சரிங்களா? அது சிலையினுடைய உயரம் என்பது 95, மொத்தம் 133 அடி தான் உயரம். 37 உங்களுக்கு அறத்து பால், பொருத்து பால், காமத்து பால், அதனுடைய அந்த இது வச்சு தான் அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எடை வந்து பாருங்க 7000 டன். சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 133 குரற்பால்கள் வந்து பொறுக்கப்பட்டுள்ளது. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ திருவள்ளுவர் சிலையை திறந்தது யார் சொல்வீங்க? கலைஞர் கருணாநிதி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க சார், இன்னும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. டைட்டில் பூங்கா, டைட்டில் பார்க் அதை வந்து கொண்டு வராரு. டைட்டில் பார்க் வந்து பாருங்க எப்போ கொண்டு வர மாதிரி 2000, ரொம்ப முக்கியமான விஷயம். டைட்டில் பார்க்கு அதை யார் திறந்து வைச்சார், தொடங்கி வைத்தார் அப்படின்னா அப்போது பிறந்ததாக இருக்கக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் சார். ஒன்றும் இல்லை சார், 2000 ஆட்சி காலத்தில் அவர் தான் பிரதமர் இருப்பார். இவங்க வந்து கூட்டணியில் இருப்பாங்க. பிஜேபியுடைய கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அவர் வந்து இங்கே தொடங்கி வச்சிருப்பார். அப்போ நான் வந்து பண்ணியிருப்பாரு, அது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இதுவும் ஜாயின் பண்ணி தான் டிட்கோவும் எல்காட் 2 விஷயம் ஜாயின் பண்ணி தான் டைட்டில்ன்ற விஷயத்தை உருவாக்குனாங்க. இதை கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 9ல் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட டைட்டில் ஃபோங்க அப்படின்னு கேட்கலாம். யார் உருவாக்குறது? கலைஞர் தான் உருவாக்கியிருக்காரு. அது அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து இங்கே தொடங்கி வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சார் அடுத்து பாருங்க, தமிழ் மொழியானது மத்திய அரசால் சரிங்களா செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். அது 2004 அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 12 அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து முயற்சி செய்து என்னவோ கருணாநிதி தான் பண்ணார். ஆனால் 2004 ஆட்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா மத்தியில் கூட்டணியில் இருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணாங்க, செம்மொழியை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 12, 2004 மறக்கவே கூடாது. இந்தியாவிலேயே முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட இந்த தமிழ் மொழி தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்க சார், திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறுகிறது. திருப்பி ஏடிஎம்கே, அடுத்து டிஎம்கே போகிறாங்க. அடுத்து பாருங்க, ஏடிஎம்கே ஆட்சிக்குமா அது டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது பாருங்க 5வது முறையாக அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. 5வது முறையாக வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். திருப்பியும் பாருங்க சார், 2006 அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்து ஜாதியினரும் திருப்பி அர்ச்சகர் ஆகலான்ற விஷயம் திருப்பி கொண்டு வரார். முன்னதான் கொண்டு வந்தேன் 1976 அந்த காலகட்டத்தில் கொண்டு வரும்போது என்ன பண்ணீங்க, முற்போக்கு சட்ட சொல்ல தடை செஞ்சீங்க, திருப்பி கொண்டு வரார். அது மட்டும் இல்லாமல் ஏகே ராஜனுடைய தலைமையில் குழுவும் போட்டு விசாரணை பண்ணுறார். என்னுடைய தலைமையில் ஏகே ராஜன் கமிட்டி எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்றதுக்காக ஏகே ராஜனுடைய தலைமையில் குழு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை எதிர்த்து பாருங்க, ஆதி சிவாச்சாரியார் கொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுனா வழக்கு
தொடரப்பட்டது. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து பாருங்க அந்த தீர்ப்பு வந்து பாருங்க அப்படியே நடந்துட்டே வரும்போது 2015 தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா நியமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் திறந்து விடப்பட்டது. நீங்க அர்ச்சகர்கள் ஆகலாம்னு சொல்லிட்டு 2015 சுப்ரீம் கோர்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இது யாருடைய தலைமையில் குழு போடப்பட்டதா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு யாருடைய தலைமையில் போடப்பட்டது? ஏகே ராஜனுடைய தலைமையில் கலைஞர் கருணாநிதி 2006 பண்ணியிருக்கார். பட் தீர்ப்பு என்பது 2015 ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அது வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க 2006 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் முதல் விலையில்லாத வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் சட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போ அண்ணாவோட பர்த்டே எப்போ? செப்டம்பர் 15 2006 சரிங்களா? இந்த கலர் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா? ப்ரோக்ராம் கலர் டெலிவிஷன் டு த பப்ளிக் அது ரொம்ப கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க 2006 செப்டம்பர் 17 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரியார் பர்த்டே. அது நீங்க பாருங்க நிலமற்ற விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு சார். 2 ஏக்கர் நிலம் வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கெல்லாம் நிலம் மட்டும் இருக்காங்களோ அந்த விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு. இது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இப்படி ஆட்சி பாருங்க உலக வங்கியுடைய உதவியுடன் IIM WARM திட்டம் சரிங்களா? IMWAM அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நானது தமிழக நதிகளின் வடிநில பகுதிகளை மேம்படுத்தி நிலங்களை உற்பத்தி அதிகரித்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா? எஜுகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னேஷன் அண்ட் வாட்டர் பாடிஸ் ரிஸ்டோரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து உலக வங்கியோட ஹெல்ப்போட அந்த வடிநில பகுதியில் வந்து கொண்டு வராங்க. உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறார். கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க 2006 வருமுன் காப்போம் திட்டம் சார் இது இன்னும் நடைமுறையில் தான் இருக்கு. வருமுன் காப்போம் திட்டம் என்பது 2006 டிசம்பர் 30 கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. அதுவும் இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மருத்துவ முகாம் நடத்துவாங்க. அந்த மருத்துவ முகாம் நம்ம போய் கலந்துட்டு நம்ம என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கான மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. அதுக்கான ஆலோசனைகள் கொடுக்கப்படும். இதுதான் அதுக்கான விஷயம். நோய் தடுப்பு நடவடிக்கை தான் இலவச பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டது. தற்போது இதுவும் நடைமுறையில் உள்ளது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். அதாவது கிராமங்களுடைய மேம்பாடு பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது சரிங்களா? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 உங்களுக்கே தெரியும். கிராம பஞ்சாயத்துடைய கட்டுமானத்தை ஏற்படுத்தும். கட்டுமானம்னா ஒன்றும் இல்லை சார். கிராமத்தில் சாலைகளை போட்டு தருது, கழிவுநீர் வசதிகளை வந்து மேம்பாடு பண்ணுறது, அதுமாதிரி கழிவுநீர் கால்வாய்கள் கழிப்பறைகளை கொண்டு வருது. இது மாதிரி கிராமத்தினுடைய உள்கட்டமைப்புகளை மாற்றணும். இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தான். இது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சினிமாலே ஒரு விஷயம் பண்ணுறாரு. நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய பேர்கள் தமிழில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேளிக்கை வரியான ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து ரத்து செய்யப்படும். பாருங்க என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காரு. 2006 அது கொண்டு விலக்கு அளிக்கப்படும். தமிழில் நீ பேர் கொண்டு வந்தா சரிங்களா? இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்க சார் 2006 அந்த காலகட்டத்தில் சரிங்களா? அதாவது இன்ஜினியரிங் படித்தாலும் சரி மெடிக்கல் ஷீட் படித்தாலும் சரி அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருந்தது. இதனால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நுழைவுத் தேர்வை வந்து ரத்து செய்து விட்டார். யார்? இந்த கலைஞர் கருணாநிதி தான் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்களும் பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம். தடையாக இருக்கிறதுக்காக 2007 முதல் இந்த நடைமுறைக்கு வந்தது. அப்போது நுழைவுத் தேர்வு நீக்கிட்டாங்க. அது தொடர்பாக வந்து ஒரு தலைமையில் ஒரு குழு போடப்படுது. அந்த குழுவுடைய பேர் பாருங்க அனந்த கிருஷ்ணன் குழு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. புது நுழைவுத் தேர்வானது கிராமப்புற மக்களுடைய இது வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆகுங்களா? அடுத்து பாருங்க தமிழக பள்ளிகளில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வரார். பாருங்க 2006 கொண்டு வரார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 2006 கொண்டு வரார். ஓகேங்களா? தமிழ் மொழியை கட்டாயமாக நீங்கள் படிக்கணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் 3வது காவல்துறை 2 பார்த்துரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணலிங்கம் தலைமையில் அமைக்கப்படுகிறது. 2006 பூர்ணலிங்கம் தலைமையில் அமைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க சார் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரார். உங்களுக்கு தெரியும் எந்த கோர்ட் போனாலும் இங்கிலீஷில் தான் வாதாடுவாங்க. பட் இருந்தாலும் தமிழில் வாதாடணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு பாருங்க சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கார். நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க 2006 அறிவியல் தமிழ் மன்றத்தை நிறுவினார். அறிவியல் தமிழ் மன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா? இது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அறிவியல் மன்றம் என்பது சயின்டிஃபிக் தமிழ் ஃபார்ம். அதாவது அறிவியலை வந்து பார்த்தா தமிழ் வளர்த்திட, அதாவது அறிவியல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் புரியும் சரிங்களா? சில லாஸ் எல்லாத்தையுமே இது பண்ணியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க காமராஜனுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஜூலை 15 வந்து கொண்டு வந்தது யாரு? கலைஞர் தான் கொண்டு வந்தார். இது எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இவர் சரிங்களா வாட் வரி உங்களுக்கு தெரியும் வேல்யூ ஆட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரியை வந்து கொண்டு வருகிறார். மதிப்பு கூட்டு வரி. இந்த மதிப்பு கூட்டு வரின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இது வந்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, இது மூலம் வருமான வரித்துறையானது வரி கணிசமாக குறைந்தது. மறைமுக வரி தான் அந்த வேட் வரின்னு சொல்லுவாங்க. இது நான் வச்சு எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், திருப்பியும் இன்னும் சில விஷயங்கள் பண்ணுறாரு. நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக 2007 ஒரு விஷயம் கொண்டு வர்றார். தமிழ்நாடு குளம் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றல் சட்டம். குளங்களை எதனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்களா, அதை நீக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சார் ரொம்ப இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த கணியன் பூங்குன்றனுடைய பரிசு வருஷதான கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். சிறந்த மென்பொருட்களை உருவாக்குவது, சிறந்த மென்பொருட்களை தமிழில் உருவாக்கணும். நம்ம ஏகப்பட்ட ஆப்ஸ் பார்ப்போம், அதில் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் தமிழில் நீங்கள் ஆப்பை உருவாக்குனீங்க அப்படின்னா வருஷதாரம் உங்களுக்கு கணியன் பூங்குன்றனுடைய பரிசு வந்து உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அறிவிச்சிருக்கார். பாருங்க, தமிழுக்காக எவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 2009 அனைத்து கல்லூரிகளிலும் விருப்பம் சார்ந்த தகுதி புள்ளி முறையை இவர் அறிமுகப்படுத்தினார். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் கூட தமிழில் படித்தவங்களாம் இருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, இது மூலம் பட்டப்படி படிக்கும் மாணவர்கள் தமிழே ஒரு பாடமாக எடுப்பது நிலை ஏற்பட்டது. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க சார், 2009 பொறியியல் படிப்பில் இயந்திரவியல் பிரிவு பாடங்கள் தமிழ் மொழியில் கற்பிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஜினியரிங் தமிழில் கொண்டு வந்து, ஏன்னா இவர் தான் கொண்டு வந்திருக்காரு, தமிழில் படிக்கணும்னு இருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம், அதாவது டிசேபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் போர்டு 2007 உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, 3ஆம் பாலின நல வாரியம், சில தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் ஸ்கீம் போர்டு 2008 உருவாக்கியிருப்பாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உலக செம்மொழி மாநாடு நடந்தது. எங்கே நடந்தது? கோவையில் நடந்தது. ஒடிஷியா வளாகத்தில் நடந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம். 2011 நடந்தது. சரியா, இது ஞாபகம் வச்சுங்க. 2010 இந்த காலகட்டம் 2010 தான் நடந்திருக்கும். ஜூன் 23 27 வரைக்கும் நடந்திருக்கும். எங்க? கோவையில் கொடிஷியா வளாகத்தில் கலைஞர் கருணாநிதி தான் போனார். அது மட்டும் இல்லாமல் சென்னை கோட்டூர்புரத்தில் சரிங்களா, அது நூலகம். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த நூலகம் என்பது தொடங்கப்பட்ட தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எதுனா அந்த அண்ணா பிறந்த அன்னைக்கு கொண்டாடுவார். 2010 செப்டம்பர் 15 சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்திருப்பார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாலே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் சவுத் ஏஷியான்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் நீங்கள்? அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி லைப்ரரினா நீங்கள் சொல்லணும், ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்க, இன்னும் சில விஷயங்கள் கொண்டு வர. ரிசர்வேஷன் பாருங்க, தமிழ் மொழியில் பயின்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 20% ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த 20% ரிசர்வேஷன் பற்றி இவர் பேசியிருப்பாரு. அதாவது இப்பவும் வந்து பார்த்தா இது நடைமுறையில் இருக்கிறது சரிங்களா. அதுக்கான அரசாணை வந்து பிரிக்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது +1 +2 வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் சரிங்களா. டிகிரி ரேஞ்சில் இதில் படிக்கும்போது சரிங்களா. அதாவது ஒரு குரூப் 1 குரூப் 2 சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது ஒரு PhD எலிஜிபிள் என்பது இந்த விஷயம் வந்து கலைஞர் கருணாநிதி தான் பண்ணியிருக்காரு இந்த விஷயங்களும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சார், இதனுடைய தலைமையில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான் கொண்டு வந்தார். 2007 யாருடைய குழு பாருங்க, முத்துக்குமரன் கமிட்டி. 2007 எதுக்காக போடப்பட்டதுன்னா சமச்சீர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தணும். என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் 4 விதமான கல்வி முறைகள் இருக்கு. என்னென்ன கல்வி முறைகள் பாருங்க, மாநில கல்வி ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, ஆங்கிலோ இந்தியன் கல்வி, ஓரியன்டல் கல்வி. இந்த எல்லா கல்வியும் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணோம், இதோட இங்கே சமச்சீர் கல்வின்னு படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த முத்து குமரன் குழுவானது அறிவிக்கப்பட்டது. கலைஞர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு இல்லையா. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் பாருங்க நிறைய அறிஞர்களுடைய பாடல்கள் நாட்டு உடைமையாக்கப்பட்டது. அது நேஷனலைசேஷன் பண்ணுறாரு. நாட்டு உடைமையாக்கப்பட்டலாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பாரதிதாசன் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே எல்லாரும் படிக்கணும், அதான் நாட்டு உடைமையாக்குன்னு பண்ணுறது சொல்கிறது விஷயம். அந்த நாட்டு உடைமையாக்க பண்ணுறாரு பாருங்க. யாருடைய பாட்டில் பாருங்க, தேவநாய பவனார், மறைமலடிகள், திருவிக்கா, கல்கி, கவிமணி, தேசிய விநாயக பிள்ளை, நாமக்கல் கவிஞர் சரிங்களா, ராமலிங்கனார், வ.உ.சி. சிதம்பரனாருடைய பாடல்கள், வாவேசு ஐயருடைய பாடல், அப்பாதுரையா, எல்லா விஷயங்களுமே நாட்டு உடைமையாக யார் பண்ணியிருக்காரு? கலைஞர் தான் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இவர் சார். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலம் இயக்கிறதுக்காக ஒரு குழு போடப்படுது. உங்களே தெரியும் இந்த பஞ்சமி நிலமானது எப்போ சொல்லப்படுகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், 1891 காலகட்டத்தில் 1891 இந்த காலகட்டத்தில் செங்கல்பட்டினுடைய ஆட்சியாளர், செங்கல்பட்டு ஆட்சியாளர் த்ரீமென் கிரே என்ற ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணிப்பாருன்னா, அதாவது பறையர் சமூக மக்களுக்கு வந்து நிலங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கான பற்றை ஆழ்வுகள் எடுத்து போய் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1892 சில சுமார் ஒரு 1 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களானது பறையர் சமூக மக்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மக்கள் வந்து அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது, வீடு கட்டுறது, இது மாதிரி எல்லா வேலைகளையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானமாகவோ
இல்லை வந்து வாடகைக்கோ இல்லை விற்கவோ கூடாது, ஒரு 10 வருஷம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் கொடுத்து தான் அவங்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்கப்பட்டிருது. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இல்லை அவங்கள வந்து ஏமாற்றி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, அந்த பஞ்சமி நிலங்களானது எல்லாரும் பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் குறிப்பாக எங்கே நடந்திருக்குன்னா அந்த திருவண்ணாமலை மற்றும் வட ஆற்காடு மாவட்டத்தில் இந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதனால அதை மீட்கிறதுக்காக குழுவானது இவருடைய தலைமையில் போடப்பட்டது. அந்த பஞ்சமி நிலம் என்பது எதுக்காக கொடுக்கப்பட்டது, இந்த விஷயங்களை முதல்ல புரிஞ்சுட்டு படிங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பாருங்க, அவருடைய தலைமையில் போட மருதமுத்து ஆணையம் தலைமையில் குழு போடப்பட்டது. சரிங்களா? பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக போடப்பட்டது. சரிங்களா? இது என்ன பண்ணினா மீட்டு என்ன பண்ணினா மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இவர் கொண்டு வரார் சார். என்ன விஷயங்கள் கொண்டு வராரு பாருங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இவர் பண்ணதுனால இவர் ஒரு 2 பேர் புகழ்ந்து பாராட்டிருக்காங்க. யார் 2 பேர் பாருங்க. அமித்யா சென், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நோபல் பரிசு வாங்கியிருப்பார். இந்த அமித்யா சென் மற்றும் ஜீன் தெரசும், சரிங்களா, 2 பேரும் சேர்ந்து பார்த்தோன்னா அன்கிரேட்டைன் குளோரி என்ற புத்தகத்தில் என்ற புத்தகத்தில் என்ன பண்ணுவாங்க, கலைஞரை பற்றினா சொல்லிக்கிறாங்க பாருங்க. சமூக நலத்துறையில் முன்னோடியாக திட்டங்களை இவர் நிறைவேற்றியதால் வறுமை ஒழிப்பு திட்டங்களும் முன்னுரிமை அளித்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பல ஐரோப்பிய நாடுகளுடைய வளர்ச்சிக்கு சமமாக உருவாகிறது. அப்போ நம்ம ஐரோப்பிய கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்ந்து போயிட்டு சொல்லிட்டு அமித்யா சென்னும் ஜீன் தெரசும் பாருங்க அன்கிரேட்டைன் குளோரி என்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதை படுத்து பாருங்க சார், இவர் ஏகப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க ஒரு ரிசர்வேஷன்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வந்த அந்த இடஒதுக்கீடுல என்னென்ன புது விஷயங்களை இவர் கொண்டு வரான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க சார். அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினரை மேம்படுத்துவதற்காக சரிங்களா ஏஎன் சட்டநாதனுடைய தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது. யாருடைய தலைமையில்? ஏஎன் சட்டநாதன் தலைமையில் 1969 அமைக்கப்பட்டது. 71 என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய பரிந்துரையின் பேரில் பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் 25% தான் இருந்தது. அதை 31% உயர்த்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான் உயர்த்தினார். ஓகேங்களா? 25 31% உயர்த்தப்பட்டது. அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் பட்டியல் வகுப்பினர் ரிசர்வேஷன் வந்து 16% தான் இருந்தது. அதை 18% உயர்த்தினார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள் எஸ்சிக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த 16% 18% உயர்த்தினார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் பண்றாரு. உருது பேசும் இஸ்லாமியர்கள் மற்றும் கொங்கு வேளாளர் சமூகத்தினரை பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்க்கிறார். பாருங்க, கொங்கு வேளாளர் மற்றும் உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்கள் எதுவுமே எங்க சேர்க்கிறாரு? பிசியில சேர்க்கிறார். இவர் தான் சேர்க்கிறாரு. அதுக்கடுத்து திருப்பி என்ன பண்ணார், திருப்பி ரிசர்வேஷன் ஓகே இது மாதிரி சேர்த்துறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வன்னியர் சமூக மக்கள் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க சமூக நீதிக்காக. இல்லை அந்த விஷயங்கள் பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. 1987 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா தனி இட ஒதுக்கீடே கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வன்னியர் சமூகம் உயிர் தியாகம் செய்திருப்பாங்க. இதான் வந்து வன்னியர் சமூகத்துடைய கோரிக்கை. இது இந்த கோரிக்கையானது என்ன பண்ணியிருப்பாருன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படும். இவர் வந்து 1989 ஆட்சிக்கு வரும்போது இந்த வன்னியர் சமூகம் மற்றும் இன்னும் பிற சமூகங்கள் சேர்ந்த ஒரு 108 சமூகங்களை சேர்த்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளிலும் தனியாக பிரிச்சிருப்பார். முதல்ல வந்து பிசிக்கு வந்து ஒரு 50% இருக்கும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது இருக்கும், எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இந்த வன்னியர் சமுதாயம் பண்ண அந்த போராட்டத்தின் காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை பிரிச்சிருப்பார். ஓகே, பிசிக்கு இதோட 30%, சரிங்களா, எம்பிசி தனியாக போட்டு 20% சொல்லிட்டு ரிசர்வேஷன் கொடுத்தது யாருன்னா இவர் தான் கொடுத்தார். அப்போ இந்த இடஒதுக்கீடு அளித்து சமூக நீதியை நிலைநாட்டியார் யாரா அந்த கலைஞர் கருணாநிதி தான் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களை கேட்பாங்க, என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு? எம்பிசிக்கு வந்து பிசிலேருந்து எம்பிசியை தனியாக பிரித்து 20% ரிசர்வேஷன் கொடுத்தது யாருன்னா கலைஞர் தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட போராட்டங்கள் வன்னியர் சமுதாயத்திலிருந்து பண்ண போராட்டத்தினால தான் இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க சார், 2007ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஏற்கனவே என்ன பண்ணா உருது பேசக்கூடிய முஸ்லீம்களை சேர்த்தாரு. அதில் என்ன பண்ணா இஸ்லாமியர்களுக்கு தனி ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. 30%ல் 3.5% வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அப்படின்னு பிரிச்சார். பிசியிலேருந்து பிசிஎம் வந்து 3.5 பிரிச்சது யாருன்னா கருணாநிதி தான் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2009 திருப்பியும் 18% ரிசர்வேஷன் உங்களே தெரியும் எஸ்சிக்கு கொடுத்தாங்க. ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து 18% கொடுத்தாங்க. இதில் அருந்ததியர் சமூகம் தனியாக பிரிக்கிறாங்க. எஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அவங்களுக்கு வந்து ஒரு 3% ரிசர்வேஷனை உள் ஒதுக்கீடாக சொல்கிறாங்க, சப் கோட்டாவாக கொடுக்குறாரு. யார் கொடுக்குறது? கலைஞர் கருணாநிதி தான் அந்த விஷயங்கள் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சார், ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம் போது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டில் பண்ணி அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் கலைஞர் கருணாநிதி ஆட்சிகள் எல்லாமே அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் வந்து கரெக்டாக பிரித்து கொடுத்தது யார் அப்படின்னா நம்மளுக்கு கருணாநிதி தான் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து இவருடைய எழுதிய நூல்கள் பாருங்க சார், ரொம்ப முக்கியமான சில நூல்கள் சார், ரொம்பலாம் வேணாம் அவரை பற்றி. சில ரொம்ப முக்கியமான நூல்கள் பார்த்தா நெஞ்சுக்கு நீதி ரொம்ப முக்கியமான விஷயம். நெஞ்சுக்கு நீதி, தன்னுடைய வரலாறு, குறள் ஓவியம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கேட்பாங்க. ஜென்ரல் தமிழில் உங்களுக்கு கேட்கறதான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா?
திருக்குறளுக்கான உரை, கலைஞருடைய உரையும் இருக்கு. திருக்குறளுக்கும் ஏகப்பட்ட பேர் உரை எழுதியிருக்காங்க. அதுல கலைஞருடைய உரையும் இருக்கு. குறள் ஓவியம் என்று அவருடைய திருக்குறளுக்கான உரை எழுதப்பட்டது. ஓகேங்களா? இத்தனைப்பட்ட சிறப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட நம்முடைய கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டை ஐரோப்பிய நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போன நம்மளுடைய கலைஞர். சரிங்களா? கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இறந்து போயிட்டார். சரிங்களா? அப்போ அவருடைய சிறப்புகளை வந்து நீங்க படிக்கணும். அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். யூனிட் 9ல இவர் கொண்டு வரப்பட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இந்த பிச்சைக்காரனுடைய நலவாழ்வு திட்டம், கை ரிக்ஷா திட்டத்தை ஒழிச்ச விஷயங்கள், அடுத்த அந்த உழவர் சந்தை, சமத்துவபுரம், இதெல்லாம் ரொம்ப முன்னோடியமான விஷயங்கள். அதாவது வருமுன் காப்போம் திட்டம், அதுக்கடுத்து பார்த்தா நமக்கு நாமே திட்டம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்ட விஷயங்கள். உங்களுக்கு திருப்பி அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் சட்டநாதனுடைய கமிஷன் வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. அது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், என்னென்ன ரிசர்வேஷன் யாரெல்லாம் தனித்தனியாக பிரிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சொத்துரிமை தமிழ்நாட்டில் முன்னுதாரணமாக, இந்தியாவிலே முன்னுதாரணமாக பெண்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் சம பங்கு என்று சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அதனால இவர் எக்ஸாம் பாயிண்ட்ல எப்படிலாம் கேட்பாங்க நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எக்ஸாம்ல படிச்சு போய் ஆன்சர் பண்றது பாருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தலைவரோட உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா? பாய்.